வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். வியட்நாம் பூகாக் தீவில் ஸ்விம்மிங் தெரிஞ்ச சில பெண்கள் எப்படி தைரியமாக கடலுக்குள்ளே இறங்கி நீச்சல் அடித்தாங்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரையும் பாருங்கள். காலையில் 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே நம்ம காலை சாப்பாடை முடித்தா தான் வெளியே கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய இடங்களை சுற்றி பார்க்க முடியும். தங்கியிருக்கிற இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரின்றதுனால கட்டாயம் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டாகணும். வியட்நாமிய உணவு வகைகள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஓட்ஸ் கஞ்சி இருக்கும், கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்கும், ஜூஸ், காஃபி, டீ இதெல்லாம் இருக்கும். எக்கு கூட சாப்பிடாதவங்க வெஜ்ஜு ஃப்ரூட் சாலடு சாப்பிட்டுக்கலாம். இங்கு விளையிற மிளகு அவ்வளோ தரமானதாகவும் வாசனை உள்ளதாகவும் இருக்குது. அதனால் நிறைய இடத்துல இது ரொம்ப சேர்க்குறாங்க. நாங்களும் வேனுக்கு வந்தாச்சு. ஒரே இடத்துல ஒரு வாரம் உட்காராமல் மாறி மாறி அமர்ந்துட்டோம். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆடைகள் எடுத்துக்கிட்டோம். ஸ்கூபா டைவிங், வாக்கிங் இன்டு த சீபெட் அப்படின்றதுக்கு நீங்கள் சொந்த செலவில் வாடகையோ எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சீ வாக்கர்னா ஏர் ப்ரீத்திங் ஹெல்மெட்டை அணிஞ்சிட்டு நீங்கள் கடலில் போகலாம். இந்த இடத்துல மீன்கள், பவளப்பாறைகள், மற்றபடி கடல் தாவரங்கள் இதையெல்லாம் ரசித்து பார்க்கலாம். ரொம்ப பக்கத்தில் தான் போகலாம், தூரத்தில் போக முடியாது. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும் தண்ணியில் இறங்கிட்டாங்க தைரியமாக. மற்றவங்கெல்லாம் நாங்கள் போட்லேயே உட்காந்துட்டோம். வியட்நாமோட பூகாக் ஐலண்டில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறதுக்கு ஸ்பீட் போட்ஸும் ஃபெர்ரிஸும் தான் இருக்குது. மீனவர்கள் போட்டில் போகலாம். இங்கே உள்ள ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னே டூரிஸ்ட்டு நிறைய வர்றாங்க. தண்ணியில் இறங்கினவங்க போட்டில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு இவர். வியட்நாமோட தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்க பூகாக் தீவு தான் அந்நாட்டின் மிகப்பெரிய வெப்பமண்டல தீவாக இந்தியர்களிடையே பிரபலமாகிறது. அதாவது இதை டிராபிக்கல் ஐலண்டுன்னு சொல்கிறாங்க. பாய்ஸ் ஆஃப் பீச் வெள்ளை மணல் கடற்கரையாக இருக்கும். இங்கே பச்சை பசைலுங்கிற ஒரு செழிப்பான நேஷ்னல் பார்க் ஒன்று இருக்குது. இந்த ஐலாண்டில் ட்ரோன் மூலம் எங்களுக்கு ட்ரிப்பு ஆர்கனைசர் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் எடுக்கவும் வீடியோஸ் எடுக்கவும் நம்ம எல்லா இடத்தையுமே ரொம்ப நெருக்கத்தில் சுற்றி பார்க்க முடியாது. அதனால் இந்த ஏற்பாடு. தண்ணியை சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் அடர்ந்த பச்சை பசைல்னு இருக்கிற தென்னை மரங்கள். வியட்நாமோட வடக்கு மற்றும் தெற்கு பகுதி அகலமாகவும் நடுப்பகுதி குறுகலாகவும் இருக்கும். இது ஒரு நீளமான கம்பில் 2 அரிசி கூடைகள் தொங்குற மாதிரி இந்த நாட்டை உருவகப்படுத்துவார்கள். வடக்கில் உள்ள செந்நிற ஆற்றுப்படுகையும் தெற்கில் உள்ள மேங்கு ஆற்றுப்படுகையும் தான் அந்த 2 அரிசி கூடைகள். இந்த 2 ஆறும் தான் வியட்நாமினுடைய ஒட்டுமொத்த விவசாயத்துக்கும் ரொம்ப ரொம்ப பயன்படுறது, ரொம்ப முக்கியமானதும் கூட. இந்த இடத்துலேருந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு கிளம்பலானோம். 2 போட்டில் நாங்கள் தனித்தனியாக போனோம். அடுத்து ராஜ்வன்கிற மீனவ கிராமத்தில் உள்ள ஒரு தீவை பார்க்க போனோம். நல்லா எனர்ஜியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே ஸ்லோவாக நாபே துவான்தா அப்படின்னு எழுதியிருக்கிற இந்த இடத்துல தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், மிதக்கும் வீடுன்னு கூட சொல்லலாம் இதை. இந்த இடம் மரப்பாலங்கள் வழியாக கடற்கரையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இடம் போனோம்னா கடல்ல இருந்து நேரடியாக பிடிக்கப்படும் கடல் உணவு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு தருவாங்க. கேரளாவில் உள்ள அலப்பி போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது இந்த இடம். கடல் அழகை ரசித்தபடியே நம்ம சீ ஃபுட்டை ரசித்து சாப்பிட்லாம். இந்த வியட்நாம் பூகாக் தீவுக்கு போகிறதுக்கு ஏற்ற பருவம் நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் வரை போகலாம். அங்கே சம்மருக்கு முன்னாடி போகிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் குறைவான ஈரப்பதம் இருக்கும், மிதமான வெயில் இருக்கும், இதமான குளிர்காற்றும் இருக்கும். கடல் அலையும் ஆக்ரோஷமாக இல்லாமல் அமைதியாக இருக்கும். அந்த தண்ணியும் கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்கும். ஜூலை ஆகஸ்டில் மழை அதிகமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது.
அப்போது கடல் கொந்தளிப்பாக இருக்கும், அலையும் பெருசாக வர்ற மாதிரி இருக்கும். படகு சவாரி, கேபிள் காரு, இந்த வாட்டர் கேம்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, என்ஜாய் பண்ண முடியாது. அடுத்தது நாங்கள் போனது ரொம்ப முக்கியமான ஸ்டார் ஃபிஷ் பீச். பூகாக் தீவின்ட வடக்கு பக்கம் ராஜ்வம்ங்கிற அந்த வில்லேஜை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வரணும், ஸ்டார் ஃபிஷ் ஐலண்டுக்கு. சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இந்த ஸ்டார் ஃபிஷ் ஐலண்டுக்கு பேமெண்ட் பண்ணணும், என்ட்ரி ஃபீஸு. இந்த பீச்சிலையும் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஆழம் கிடையாது. அதனால் தைரியமாக எல்லாம் பாதி தூரம் நடந்து போகிறாங்க. இங்கே சிவப்பு நிற நட்சத்திர மீன் நிறைய இருக்குது. சில கடற்கரையெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கும், ஆனால் இது ஒரு அமைதியான கிராமப்புற பின்னணியில் இருக்குது இந்த ஐலாண்டு. இங்கே அலையெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் பண்ணலாம். இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட்டு பார்த்துட்டு ஒரு சில நிமிடங்களில் தண்ணியில் விட்டுறணும். தண்ணிக்கு வெளியே கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அது ஆக்சிஜன் இல்லாமல் இறந்துடும். மேலும் நம்ம கையில் உள்ள பாக்டீரியா, அந்த சன்ஸ்க்ரீன், லோஷன், பெர்ஃப்யூமு இதெல்லாம் அதனுடைய உடலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஐலாண்டில் நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. டைட்டானிக் மூவி பாணியில் ஒரு லேடி உயராக இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வெள்ளை மணல் கடற்கரையாக தான் இருக்குது. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.